வெயில் வேற பயங்கரமா கொளுத்துது. அந்த கிளவுட்ஸ் வேற பார்க்க சூப்பரா இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு வரையலாம். பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி I'll show you my table. மெஸ்ஸியா இருக்குல்ல. நேத்து தான் ஹாரி பாட்டர் அண்ட் டாபி பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். ஹாரி பாட்டரை கல்லில் வரைஞ்சிருந்தேன். இந்த பெயிண்டிங்கை நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணேன், ஆல்சோ அவனோட கதையை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை செக் பண்ணி பாருங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு அப்படியே போட்டு போயிட்டேன். அப்பப்போ என் டேபிள் அப்படி தான் இருக்கும். பட் என்னன்னா ஒர்க் ஸ்பேஸ் ரொம்ப கிளட்டடாக இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஸ்டே ப்ரொடக்டிவ். எப்போதும் நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த டைம்னாலும் நீங்கள் வரையலாம். இது ஒரு ஹேபிட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் முடியல. அட்லீஸ்ட் நீங்களாவது ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கான பெயிண்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எந்திரிச்சதும் ஐ saw this beautiful சென்னை சிட்டியோட வியூ. அந்த ஸ்கைலாம் பாருங்களேன், க்ளவுடியாக இருக்குல்ல. இப்போ க்ளவுடியாக இருக்குது. திடீர்னு வெயில் பயங்கரமாக அடிச்சது. க்ளவுட்ஸ்லாம் நல்லா பிரைட்டாக இருந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சிருச்சு. ஸோ அப்படி அடிக்கடி மாறிட்டே இருந்தது வெதர். ஸோ டுடேஸ் பெயிண்டிங் இஸ் இன்ஸ்பைர்ட் பை திஸ் பியூட்டிஃபுல் வியூ. ஸோ வரைகிறதுக்கு முன்னாடி டூயிங் சம் ஆஃப் யுவர் ரொட்டீன் ஒர்க் ரியலி ஹெல்ப்ஸ் டு ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஃப்ரெஷ் த்ரூஅவுட் த ஹோல் பெயிண்டிங் செஷன். எனக்கு இன்னைக்கு கார்டனிங் பண்ணுறது கைண்ட் ஆஃப் வார்ம் அப் மாதிரி. இந்த பெயிண்டிங்கை நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்பப்போ ஐ யூஸ் டு ரெஃபர் திஸ் டிக்ஷனரி. இந்த பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாரிடோலியானா என்னன்னு சொல்கிறேன். ஒரு ரேண்டமான ஆப்ஜெக்டை பார்க்குறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான ஃபேஸ், உருவங்கள் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கா? நம்மளோட பிரெயின் இந்த மாதிரி ஆப்ஜெக்டை பார்க்குறப்போ டிஃப்ரெண்டான ஷேப்ஸ், உருவத்தை இமேஜின் பண்ணிக்கும். கண்டிப்பாக அதை நம்ம லைஃப்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபினாமினன் தான் பாரிடோலியா. இதே ஃபினாமினன் தான் கிளவுட்ஸ்லயும் நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பேர்ட்ஸ் தெரியும், இந்த மாதிரி கோட், கடவுள், இப்படி நிறையா. கிளவுட்ஸ் வரைகிறதுக்கு அக்ரிலிக் பெயிண்டிங் சூஸ் பண்ண நல்லா இருக்கும். ஸோ அது வரையலாம். கேன்வாஸ் போடலாமா இல்லை பேப்பர் யூஸ் பண்ணலாமா? ஐ டோன்ட் நோ எதை டிசைட் பண்ணுறதுன்னு. ஸோ பார்க்கலாம். கேன்வாஸ் ரோல் இருக்குது. இந்த நோட் புக்கில் ஆல்ரெடி நான் பண்ணியிருந்த பெயிண்டிங்ஸ், தோசை, சாம்பார், சட்னி இதுதான் வரைஞ்சிருந்தேன். ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. இதில் தட்டாம்பூச்சி வரையலாம் ஐடியா, பட் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் போர் அடிச்சிச்சா, அப்போ வரைஞ்சது தான் இந்த மண்டல் ஆர்ட். கேன்வாஸ் ரோல் இது ரொம்ப அஃபோர்டபுள். உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீளமாக அது போயிட்டே இருக்குது. இது ஆக்சுவலி முடிய போகுது. இது எப்போ வாங்கினது? ஆக்சுவலி 2020 வாங்கினது. ஓகே காய்ஸ், நான் டிசைட் பண்ணிட்டேன். வில் கோ வித் கேன்வாஸ். ஸோ கிளவுட்ஸ் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட், ப்ளூ, டார்க் கிரே போதும். டைட்டானியம் ஒயிட் எனக்கு நிறைய தீந்துடும். ஸோ அதனால தான் இவ்வளோ பெருசாக நான் வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த கிளவுட்ஸ் வரைய போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று, அதுக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது, பட் அதுக்கு பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, காற்று அடிக்கிறதுனால, டெம்பரேச்சர்னால, ஈரப்பதத்தால், காற்றழுத்தத்தால், அப்புறம் சன்லைட். சப்போஸ் உங்ககிட்ட பெரிய ப்ரஷஸ்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக பிளெண்ட் ஆகும். கார்னர்ஸில் செலட்டே வச்சு ஒட்டினதுக்கு அப்புறமா தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறப்போ நம்மளோட பெயிண்ட் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இப்போ பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சா? அது ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க. லெட் இட் ட்ரை. Now take your dry brush. கொஞ்சம் டைட்டானியம் ஒயிட் எடுத்து எங்கெங்கெல்லாம் கிளவுட்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. Just dab the paint into the canvas. இப்போ லைட் கிரே எடுத்து கிளவுட்ஸோட இன்னர் ஏரியாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. அந்த ஒயிட் அண்ட் கிரே கலர் நல்லா பிளெண்ட் ஆகணும். எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுக்கு அந்த ஹார்ஷ் லைன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அவுட்லைன் ரொம்ப ஷார்ப்பாக போடாதீங்க. கிளவுட்ஸோட எட்ஜஸ்லாம் அப்படியே சாஃப்டாக இருக்கும். கிளவுட்ஸ்லேயே நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் லேயர் பை லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டோட கலர் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நான் இன்னுமே கொஞ்சம் டார்க்கர் ப்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் ஃபர்ஸ்டே 1 ஷேட் டார்க்கர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஒயிட் இன்னுமே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும்.
இப்போ நம்ம சன் வரையணும்ல, சன்னோட வெளிச்சம் அந்த கிளவுட்ஸ் மேலே படுறப்போ அதோட எட்ஜஸ்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு நம்ம இப்போ பியூர் ஒயிட் எடுத்து எட்ஜஸ்லாம் ஹைலைட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல மறந்துட்டேன், இனிஷியலாக நீங்கள் பியூர் ஒயிட் யூஸ் பண்ணக்கூடாது கிளவுட்ஸ்க்கு. இனிஷியலாக ஒயிட் கூட கொஞ்சோண்டு கிரே யூஸ் பண்ணி கிளவுடை வரைங்க. ஏன்னா லேட்டர் நம்ம ஹைலைட்ஸ்க்கு பியூர் ஒயிட் யூஸ் பண்ணுறப்ப தான் அது நல்லா இன்னும் பளிச்சுன்னு தெரியும். திஸ் மேக்ஸ் த கிளவுட் ஃப்ரெஷ், ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்கும். இப்போ நம்ம சன் வரையணும்ல, அதுக்கு லைட்டான ஷேட் எடுத்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்குள்ள பியூர் ஒயிட் எடுத்து ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கோங்க. Now take a liner brush, lightly sweep white lines away from the sun area. ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஒரு மாதிரி ஃபேடடாக போடுங்க. என்னதான் கிளவுட்ஸ் வந்து அன்பிரடிக்டபிளாக இருந்தாலுமே you should follow these 3 things. ஃபர்ஸ்ட், லைட். சன்ரைஸ்லேருந்து வர லைட் கிளவுட்ஸ் மேலே எந்த டைரக்ஷனில் ஃபாலோ ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம எட்ஜஸ் வந்து ஹைலைட்டடாக தெரியுது. நெக்ஸ்ட், ஷேடோ. கிளவுடோட இன்னர் ஏரியாஸ் ஃபுல்லாக ஷேடோ ரீஜன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கங்கே கிரே டோன்ஸ் கொடுத்துருந்தோம்ல, ஸோ இதெல்லாமே ஷேடோ ரீஜன். நெக்ஸ்ட், கிளவுட்ஸ் பொறுத்தவரை எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்ட் பிளெண்டடாக இருக்கும். கொஞ்சம் குட்டி சயின்ஸும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆர்ட் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். எஸ்பெஷலி when it comes to understanding the concept, லைட்டோட டைரக்ஷன். லைட் எப்படி விழுது, ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகுது, கலர்ஸ் எப்படி வேரியேஷன் ஆகுது, வேல்யூஸ், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணோம்னா your painting becomes more realistic. இந்த மேகங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு நிரந்தரமே இல்லாத ஷேப்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். சில பேருக்கு ஃபேஸ் தெரியும், சில பேருக்கு ட்ரெயின், சில பேருக்கு பேர்ட்ஸ், இப்படி நிறையா. இப்படி அடிக்கடி மாத்திட்டு இருக்கிற அதோட உருவத்தை வரைகிறது ஈஸி தானே. இந்த கிளவுட் பெயிண்டிங்கை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம், மிஸ்டேக் வராது. ஏன்னா நீங்கள் வரைகிறது தான் ஷேப்ஸ். இந்த ஃப்ளஃபி கிளவுட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு பெயிண்டிங்கில் பார்க்கலாம்.